நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சாமியார் வந்துட்டாரா? ஆமா வந்துட்டாரு, வாங்க சீக்கிரம். மீனா அம்மா, இவரை பாக்குறதே ரொம்ப அபூர்வம். இவர் எப்பயாச்சும் தான் இந்த கோயிலுக்கு வருவாராம். இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். போலாம் வாங்க. வாங்கம்மா. நேரா போறோம் பாரு. போ போ போங்க, ஸ்பீடா போங்க. என்ன போன் பண்ணாம இருக்கானுங்க? ராம அடிச்சு தூக்குனானுங்களா இல்லையா? என்னதான் பண்றானுங்க? போடா 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 போன 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 போன. சுகன்யா, இவர் நம்மகிட்ட பேசுவாரா? கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்காரு. கண்ணை மூடி உட்கார்ந்துருக்காருல, தியானத்துல இருக்காரு. பேசி பாப்போமா? பேசு. தியானத்தை கலைக்க கூடாதுங்க, அது பாவம். மகளை தொலைச்சிட்டு இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்கிற நாம தான் பாவம். இவர் கடவுள் அருள் உள்ளவர் தானே. இவருக்கு நம்ம வருத்தமும் வலியும் புரியுமா? அவரை கூப்பிட்டு நம்ம பொண்ணு கிடைக்குமான்னு ஒரு வார்த்தை கேட்டு பாப்போமே. நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டாருன்னா நாம நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம்ல. என்னங்க இது? இவரை பார்க்கணும்னு தானே இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தோம். ஆனா இவரை கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரே. அதான் சுகன்யா, எனக்கும் ஒன்றும் புரியல. தியானத்துல இருக்கிறவங்க அவங்களாவே எழுவாங்க சார். நாம எப்பவுமே அவங்க தியானத்தை மட்டும் கலக்கவே கூடாது. இல்ல மீனா, இவர் எப்ப எந்திரிக்கிறது, நாம எப்ப இவர்கிட்ட பேசுறது? சுகன்யா, வாங்க போலாம். ஏங்க, சாமியாரை பார்க்காம எப்படிங்க போறது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுகன்யா, அவர் இங்கதானே இருப்பாரு. எப்படியோ நாளைக்கு தான் கண்ணை திறப்பாரு. நாளைக்கு வந்து பாப்போமா? வாமா, நிறைய வேலை இருக்கு சுகன்யா. இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். ஏய், அஞ்சலி மேடம் கால் பண்றாங்கடா. அட்டெண்ட் பண்ணி பேசுடா. சொல்லுங்க மேடம். ராம அடிச்சு ஹாஸ்பிடல்ல போட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், எங்க கண்ணு முன்னாடி தான் போயிட்டு இருக்கான். நாங்க அவனை ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அவனை கூட்டிட்டு ஊர்கோலம் போயிட்டு இருக்கீங்களா? அடிச்சு தூக்குங்கடா. இப்போ தூக்கிடுறோம் மேடம். சொல்லாத, செய். அவனை செஞ்சுட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். அண்ணா, அடிச்சு தூக்குன அவனை. அடிச்சு தூக்குன்னு சொல்றேன்ல. சாவுடா. ஐயா, என் குடும்பத்துல நிறைய பிரச்சனைங்க இருக்கு ஐயா. அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் ஐயா. நான் என்னத்தம்மா சொல்றது? அந்த கடவுள்கிட்ட உன் பாரத்தை சொல்லு, அவரே உனக்கு நல்ல வழி காட்டுவார். ஐயா, என் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்யா. அது எப்ப நடக்கும்னு நீங்க தான் அருள்வாக்கு சொல்லணும். எல்லாம் கடவுள் விருப்பப்படியே நடக்கும். நல்லதே நடக்கும். போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்கய்யா. வரங்கய்யா, வா போலாம். நன்றி ஐயா.
பேசுமா. ஐயா, இந்த கோவில்ல பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க குழந்தைய நாங்க தொலைச்சிட்டோம். இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்காளோன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எங்க பொண்ணு திரும்ப வேணும் ஐயா. என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைப்பாள் ஐயா. ஐயா, இவங்க எப்படி இவங்க பெத்த பொண்ணு தேடி வந்திருக்காங்களோ அதே மாதிரி நான் என் அப்பா அம்மாவை தேடி வந்திருக்கேன். எனக்கு அவங்க கிடைப்பாங்களா? உன்னை விட்டு போனதை தேடி நீ வந்திருக்க. ஆனா உன்னை தேடி வந்தது அங்க தனியா துடிச்சுக்கிட்டு இருக்கே. துடிச்சுக்கிட்டு இருக்கா? என்னங்க ஐயா சொல்றீங்க? யாரு துடிச்சிட்டு இருக்கா? கூடிய சீக்கிரத்துல உனக்கே தெரிய வரும். அந்த ஆண்டவனோட செய்கையில நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். தொலைஞ்சது எது, அது எப்ப கிடைக்க போகுதுன்னு பாக்கறத விட உங்களுக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. கிடைச்சது நீங்க தொலைச்சதா கூட இருக்கலாம். உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு நல்ல கவனமா பாருங்க. கைக்குள்ளேயே இருக்கிறத வெளியே தேடி அலையாதீங்க. என்னங்க சொல்றாரு இவரு? ஏதோ கிடைச்சது தொலைச்சதுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கண்ணை மூடிட்டாரேம்மா. சுகன்யா, எனக்கும் ஒன்னும் புரியலம்மா. பாட்டி சொல்லுங்க பாட்டி. மீனா,